கண்ணாடி பக்கத்தில் ஒரு செட்டு மாதிரி இருப்பாங்க, அதில் உள்ள உட்காந்துருக்கும் கூப்பிட்டு மனோஜ் வந்து
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காலங்களை நிறைவேறி விட்டது, இறையாட்சி நிறைவு வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று தன்னுடைய நற்செய்தி பணி ஆற்றுகிற நம் ஆண்டவர் தன்னுடைய பணிக்கான சீடர்களை அழைப்பதை இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே அவருடைய சீடர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக அவருடைய பணியை செய்வதற்கும் இன்னுமாக நாம் ஆண்டவரிடமிருந்து பெற விரும்புகின்ற நம்முடைய வேண்டுதல்களை இந்த வழியை கொண்டு வந்தும் இவ்வழியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது நாமமங்கலம் சேகர் உடல் பூரண சுகம் பெற்று இல்லம் திரும்ப இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று திரையுலகுவாரை சகாயம் என்று ஜெயசேகர் குடும்பத்தில் மறைந்த செல்வராஜனுடைய ஆன்ம மாற்றிக்காக இப்படியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வழி தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதிகளுக்கு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் தவிரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரின் குருவான ஏலியின் 20 செல்வங்கள்
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14 முதல் 20 வரை. அக்காலங்களில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்ற போது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை வைத்து அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு திருக்காட்சி திருவிழா எல்லாம் கொண்டாடி முடித்து இயேசு பாடலுடைய அருளை நிறைவாக பெற்றிருக்கும் நாம் பொது காலத்திற்குள் நாம் இப்போது இருக்கின்றோம். நேற்று முதல் இந்த பொது காலத்தை தொடங்கி இருக்கின்றோம். ஆண்டவருடைய அந்த நற்செய்தி, அவருடைய அந்த இறை வார்த்தை, இப்படியாக அவர் தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவதை இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் எல்கானா அவர்களுடைய மனைவி அண்ணா அவர்கள் மலடியாக இருந்தார் என்பதையும் அவருடைய சகலத்தில் அவரை பற்றி அங்கே அவரை கிண்டலாக கேள்வி பேசுவதையும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இந்த நாட்களில் கடவுள் நமக்கு இப்படி செய்துவிட்டாரே, தன்னை மலடியாக்கி விட்டாரே, மற்றவர்களுடைய கேள்வி பேச்சுக்கு தன்னை ஆளாக்கி விட்டாரே, ஏன் கடவுள் இப்படி எல்லாம் செய்துவிட்டார் என கடவுள் மீது கோபப்படுகின்ற அந்த ஒரு நிலையில் அண்ணா இல்லை. மாறாக அவர் அனைத்தையும் பொறுமையாக அவர் அதை கையாளுகின்றார். அந்த கூட இருந்தவர்கள் தன்னை கேள்வி செய்தாலும் உடல் இருந்தவர் தன்னை பற்றி தவறாக தன்னுடைய மனது காயப்படுகின்ற அளவுக்கு, வருத்தப்படுகின்ற அளவுக்கு பேசினாலும், ஆனாலும் அண்ணா எல்லாவற்றையும் ஒரு பொறுமையாக அதை அவர் கேட்டு வருகின்றார். ஏனெனில் கடவுளுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கும், அல்லது கடவுள் தமக்கான அந்த நல்லது செய்வார் என்ற அவருடைய நம்பிக்கையும் அந்த பொறுமையுமே மிக சிறந்த ஒரு இறைவாக்கினரான சாமுவேலை அவர் பெற்றெடுக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கியத்தை அவர் பின்னாளில் பெற்றுக் கொள்கின்றார். எனவே தொடக்கத்தில் அவர் அந்த வேதனையையும் அந்த கஷ்டத்தையும் அந்த ஒரு மன காயங்களையும் சந்திக்க நேரிடுகின்ற பொழுது எல்லாவற்றையுமே பொறுமையாக அவர் கையாளுகிறார் என்பதுதான். எனவே நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமையோடு அதை நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வார்த்தை இன்று நமக்கு நாம் சொல்லித் தருகின்றார். நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகின்ற பொழுது காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று கடவுளுடைய நற்செய்தியை அந்த மக்களுக்கு பறைசாற்றுகின்றார். எனவே ஒரு அடிப்படையாக ஆண்டவருடைய இந்த பணிவாழ்வை, அவருடைய நற்செய்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது கடவுளை செயலாற்றும் காலம். இயேசுவை கடவுளுடைய நற்செய்தியாக இருக்கின்றார். இயேசுவினுடைய சொற்களும் அவருடைய செயல்பாடுகளுமே நற்செய்தியாக அமைகிறது. இவை இப்படியாக கடவுள் தன்னுடைய அந்த மகன் வழியாக மக்களுக்கான இந்த நற்செய்தியை அறிவித்து அவர்கள் இதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மீண்டு வந்து மனமாறி நல்லது பாதையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பை கடவுள் தருவதாக இந்த ஆண்டவர் இயேசுதாமே அந்த நடமாடும் ஒரு நற்செய்தியாக அந்த மக்களுக்கான அந்த ஆண்டவர் கடவுளுடைய அந்த வார்த்தையை எடுத்து செல்பவராக இங்கு ஆண்டவர் இயேசுதாமே இருக்கின்றார். எனவே மாணவர்களே,
ஆண்டவருடைய இந்த நற்செய்தி பணியிலே அவர் தன்னுடைய பணிக்காக சீடர்களை தேர்ந்தெடுப்பதையும் இன்றைய நற்செய்தியுடைய 2ஆம் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அவர்களை அழைத்து இன்று முதல் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்கின்ற பொழுது அவர்களும் அதில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். எனவே நாம் ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாமும் கற்றுக்கொள்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, எவர் ஒருவர் கடவுளை பற்றிக் கொள்கிறாரோ அவர் ஒருவரால் மட்டுமே மனிதர்களையும் பற்றிக்கொள்ள முடியும், அல்லது மனிதர்களையும் அவர்கள் தன்னுடைய ஒரு நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு வர முடியும். எனவே கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் அல்லது கடவுளை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை நாம் சரியாக கொண்டு வர முடியும் என நாம் நினைப்பது அது சரியானது அல்ல என்ற அந்த ஒரு சிந்தனையையும் இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்களே, இயேசு விண்ணக தந்தையாம் தன்னுடைய தந்தையாம் கடவுளை அவர் நன்றாக பற்றிக் கொள்கின்றார். மனிதர்களை தன்னுடைய பணிக்காக தெரிந்து கொள்கின்றார். அந்த மனிதர்களும் அந்த கடவுளை பற்றிக் கொள்வதன் வழியாக அங்கே அந்த நற்செய்தியிலே அந்த பணியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பணியிலே மற்ற மனிதர்களையும் பிடிக்கின்ற அத்தகைய அந்த ஒரு ஆசையை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் நாமும் கடவுளை பற்றிக் கொள்வோம். நம்முடைய வாழ்வில் மற்றவை எல்லாமே நமக்கு சேர்த்து தரப்படுகின்றது. எனவே அந்த அண்ணாவிடம் காணப்பட்ட அந்த பொறுமையையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் அவருடைய நற்செய்தியை நம்பி நம்முடைய வாழ்வில் தேவையான மனமாற்றத்தை நாம் இந்த நாட்களில் நாம் காண அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென். ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புரையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்று உள்ள எல்லாம் நல்ல இறைவா, என்னாலும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளிலே அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர் போடுகின்றனர். தலைமைதான் ஒருவர் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் ஒருத்தர் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றுகளும் சேராதீங்களும் ஒன்றுக்குள்ளே அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுகளுடன் கிடைத்து நம்மை கையளித்த போது அப்பத்தை இருந்து என்று செலுத்தி அதை கேட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உமக்கு வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்தரவோடு இருக்கிற உமக்கு ஊழியர்களுடைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியானோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தையிலேயும் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையில ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். சிறப்பாக திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற சேகர் குடும்பத்தினர், சகாயம் மஞ்சள் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசிரியர்களுக்கு நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்த்திடும். உயர்ந்தலும் எதிர்நோக்குடன் பெய்து கொண்டும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்களையும் இரக்கத்துடன் கொண்டு ஒவ்வொரு திரும்புவழிகளில் ஏற்றப்படும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்ணிக்காயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் முந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திருக்கும் மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புனிந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கண்ணுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியின் ஒற்றுமை படைத்தழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள்
பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரே, உலகத்திலிருந்து வர நான் போதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். மரியின் பேருந்தேற்று அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆவிருந்தை முன்னிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் பேருந்தேற்று அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆவிருந்தை முன்னிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் பேருந்தேது அதை உண்ண தடையென்ன? பூமியின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மரம் அடையாளங்களால் புத்துயிர் பெற்றனாக உமக்கே உடைய வாழ்வாழ் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடனும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.